ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது காக்கட்டையில் குஞ்சு பொரித்து அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பிக்கானோன்னா இவங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. இவங்க பூராமே எங்கள் வீட்டில் பொரித்து வளர்ந்து அதுக்கு பிறகு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்த்தீங்களா. இது பீட்டிங்கிற ஒரு பறவை, காக்கட்டைல் பறவை எங்கக்கிட்டே வளர்ந்தது தான். இது குஞ்சு பொரிச்சிருந்தது. இது மொத்தம் 6 முட்டையில் ஒரு 4 குஞ்சு பொரித்தது. அடுத்து இது அது ட்வீட்டின்னு சொல்லி இன்னொரு பறவை ஒயிட்டாக இருக்கும் ஃபுல்லாக. இது மொத்தம் ஒரு குஞ்சு மட்டும் பொரித்தப்போ நான் இதை எடுத்தேன். இந்த முட்டை குஞ்சு பொரித்து வர்றதை பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா க்யூட்டாக இதெல்லாம் அந்த ஒயிட்டுனா ஒயிட் கலராக தெரியும், எல்லோனா எல்லோ கலர் சேர்ந்து இருக்கும். நம்ம பார்க்கவே விட மாட்டாங்க. அதுவும் அந்த குஞ்சை போட்டு அமுக்கி நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பார்த்து அது ஃபுட்டு கொடுக்குதா, கரெக்டாக இதாகுதா அப்படின்னு பார்க்கணும். சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா 4 குஞ்சு இருக்குது, இந்த பொரிக்கிற வரையும் ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ஓரளவு பார்த்துக்கிடும். ஆனால் சில நேரம் பழகினமா அது இருந்துச்சுன்னா அது சரியாக ஃபுட்டு கொடுக்கலைன்னா இறந்து போயிடும். அது நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த ஒரு குஞ்சு மட்டும் பொரித்தப்ப எடுத்தது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. இதுக்கு பிறகு இதில் மொத்தம் 3 குஞ்சு பொரிச்சிச்சு. 3ல் 2 நல்லா இருந்தது, 1 இறந்து போச்சு. 3 குஞ்சு பொரிக்கலை, 3 முட்டை பொரிக்கலை. அப்படியே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி பொரிக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அவங்க இது பெண் பறவை வெளியே வந்திருக்கு, ஆண் பறவை உள்ளே இருக்குது. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி தான். உள்ளே அந்த பார்த்திங்க இல்லையா, அந்த தான். இது 4 குஞ்சு பொரித்த பிறகு அது எவ்வளோ அழகாக பார்த்திங்களா, அந்த வாயில் ஊட்டி விடுற அழகு இருக்கே. அது மற்ற எல்லாமே அம்மா எனக்கு வேணும், அம்மா எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சண்டை போடுவாங்க. குட்டியாக இருக்கிறதுக்கு ஒன்றும் கேட்க தெரியாது. கொஞ்சம் பிக்கானவங்க மாற்றி அங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக கொடுக்குறத பார்த்தீங்களா. வாயில் இவ்வளோண்டு வச்சுக்கிட்டு நசுக்கி கொடுக்கும். இது ஏற்கனவே முதல்ல காட்டினேன்ல, அந்த பறவை அதுக்கு பொரிக்காமல் இருந்தது. அதனால் இதுகளை எட்டி பார்க்குதுங்க. ஆனால் அவன் விடமாட்டான், உள்ளே வந்தானா இது பண்ணுவான். ஆனால் இதில் ஆணும் பெண்ணும் 2மே குஞ்சுகளுக்கு நல்ல உணவு கொடுக்கும். அதாவது நம்ம என்ன ஃபுட்டு வச்சுருந்தாலும் அதை நல்லா நசுக்கி மென்று வாயில் வச்சிங்க. உள்ளே இதுக்குரிய பாக்ஸில் ஒரு இடத்துல அப்படி கக்கி வச்சிருது, சேர்த்து வச்சுக்கிடுதுங்க. இதுக எந்திரிக்கிறப்ப அந்த ஃபுட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி ஊட்டி விடுங்க. அப்படி ஒரு நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு கிடைக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த குஞ்சு வளரும்போது ஒன்றா அதுக ஃபுட்டை வாங்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஆனால் ஒரு 2 நாள் தான். அடுத்து பார்த்தா நல்லா பிக்காயிருவாங்க. நம்ம ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வயிறு நிறைஞ்சிருக்கா, ஃபுட்டுக்கு நல்லா கொடுக்குதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அது கரெக்டாக பார்த்து கொடுக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நமக்கு கிடைக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பறவைகள் வளர்க்குறவங்களுக்கு தான் அதோட இதெல்லாம் நல்லா தெரியும். இது அந்த கூண்டுக்குள்ளே நம்ம செட் பண்ணி இந்த பாக்ஸை வச்சுட்டு, இது பாக்ஸ் மூடி தான் இருக்கும். நம்ம அதில் ஒரு ஓட்டை இருக்கும், அது வெளியே வந்துக்கிடுங்க. இந்த பாருங்கள், இப்போ இவங்க வெளியே வந்துட்டாங்க, அவங்க மட்டும் உள்ளே இருக்காங்க. நம்ம மூடி வச்சிட்டோம்னா உள்ளே இருக்கும். வெளியே இந்த முளைப்பயிறு, பாசிப்பயிறு, கொத்தமல்லி செடி,
புதினா இந்த மாதிரி நல்லா சத்தான இதாக அதுகளுக்கு நம்ம வைக்கணும். சோளக்கருது வைக்கலாம். சோளக்கருது நல்லா கொடுப்பாங்க, நல்லா நசுக்கி நசுக்கி சாப்பிட்டுட்டு. சோளக்கருதெல்லாம் வச்சோம்னா ஒரு கருதை 2 இதாக பிரித்து வச்சோம்னா 1 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. முக்கால்வாசி சோளக்கருதாக தான் கொடுப்பாங்க அந்த பேபிஸ்க்கு. ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா சோளக்கருது கிடைக்கலைன்னா நம்ம இந்த முளைப்பயிறு இந்த மாதிரி இதுகளை நம்ம கொடுத்துக்கலாம். அந்த இங்கே வந்து வெளியே நிற்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக காக்கட்டைல் வந்து பிக்காகி பெருசான பறவைகள் தான். அந்த குஞ்சில் வளர்த்து பெருசானது இந்த மாதிரி அப்பப்போ எடுத்த வீடியோக்கள் இதெல்லாம் குஞ்சு தான். கொஞ்சம் பெருசான பிறகு இந்த மாதிரி பரவாயில்லாமல் வந்துடும். அதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து இது வந்து இன்னொரு காக்கட்டைலோட ஜோடி. இது வந்து முட்டையில் உட்காந்துருந்தது. அப்போ அப்படியே ஆடிக்கிட்டே உட்காந்துருக்குங்க. பொரிக்காமல் இருக்கிறப்ப நான் பார்த்து எடுத்தேன் அந்த மாதிரி. அடுத்து இந்த குஞ்சுகளை பார்த்திங்கன்னா இது பூராமே லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள். அதுவும் நான் வச்சுருக்கேன். அதனால் அந்த குஞ்சுகள் இப்போ இதோட இந்த காக்கட்டையில் குஞ்சு வந்து பின்னாடி ஒரு குஞ்சு மட்டும் காட்டுறேன். இது வந்து இதுக்கு கொஞ்சம் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் எடுத்தது. ஒரு 10 டேஸ் 50 டேஸ்க்குள்ளே இந்த அளவு கொஞ்சம் ரெக்கை வளர ஆரம்பித்த புதுசில் இதே மாதிரி தான் காக்கட்டையில் இருக்கும். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க பாருங்கள். அதுக்கடுத்து இது கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கழித்து தரையில் அந்த இதில் விட்ட உடனே அவங்க லேசாக காலை வச்சு நடந்து பார்ப்பாங்க. நடக்கலாம் வராது, கொஞ்சம் நாள் ஆகும். அது ஒரு 21 நாள் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நடக்கும். இப்போ இதில் நான் அந்த முட்டையில் கொஞ்சம் பொரிச்சிருந்துச்சு பார்த்திங்களா, அதில் ஒன்று பெருசான பிறகு இந்த மாதிரி நான் வந்து ரூம்குள்ளே ஹாலில் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தூக்கிட்டு வந்து வச்சு கொஞ்சினோம்னா கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பாருங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நகராமல் போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. இதில் வந்து மொத்தம் 3 வேறு கலரு. ஒன்று இந்த மாதிரி இருந்தது, ஒன்று கொஞ்சம் இது அவங்க அம்மா மாதிரி. அந்த பார்த்தது அவங்க அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் வேறு ஒரு கிரே கலரில் வந்துச்சு. மொத்தம் வந்து 2-3 தடவை 3 குஞ்சு 4 குஞ்சு கிடச்சிச்சு. அது கொஞ்சம் பெருசான உடனே நம்மளால் எல்லாத்தையும்லாம் கவனிக்க முடியாது. அதனால் இந்த பாருங்கள் 3 இது நான் ரூம்குள்ளே கூண்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தூக்கி பழக்குனா அது கையில் நல்லா ஏறும், நல்லா பழகிக்கிடும், கொத்தாது. இது வந்து பெரும்பாலும் இந்த அளவில் இருந்து நம்ம வச்சு இதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம தூக்கி கூண்டுக்குள்ளே இது அம்மாட்ட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்படின்னாலும் நம்ம வெளியே எடுத்து பார்த்தா ரெக்கையெல்லாம் நல்லா வளர்ந்து பெருசாக தான் இருக்கும். ஆனாலும் பழக்கினா தான் கொஞ்சம் கையில் வரும். இல்லைன்னா மிரண்டு போய் பறந்து எங்கேயாவது பறக்கிறதுக்கு தான் பார்ப்போம். இதிலேருந்தே நம்ம முதல்லேருந்தே தூக்கி வச்சிட்டோம்னா அது நம்மளை பார்த்த உடனே நல்லா நம்ம மேலே ஏறிக்கிடும். ஒரு ரூமில் வச்சு ஃப்ரீயாக நம்ம விட்டுறலாம். அதை ஃபேன் இல்லாமல் இருந்தால் அது பாட்டை இருக்கும். அப்படி இல்லையா, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா சின்னதாக ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேவையானப்பையெல்லாம் நம்ம வெளியே எடுத்து அதை தூக்கி வச்சுக்கலாம். அது அந்த நேரம் கொத்தவும் செய்யாது. ஆனால் நம்ம பழகாமல் பெருசான பிறகு தூக்கினோம்னா, இப்போ இதோட அம்மா அப்பாவெல்லாம் அப்படி பண்ண முடியாது. அதெல்லாம் பெருசாகவே வாங்கினதுனால அதெல்லாம் ரொம்ப கொத்துங்க. ஃபுட்டு வைக்கும்போது கொஞ்சம் பேசாமல் இருக்குங்க. தூக்க போனால் மட்டும் தூக்கையெல்லாம் விடாது. இதெல்லாம் காக்கட்டையில் இந்த 2மே குஞ்சாக இருக்கும்போது பாருங்கள் க்யூட்டாக எங்கள் வீட்டுக்காரரோட பனியனில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ஆட்ட இப்படி அமைதியாக இருப்பாங்க. தடவி கொடுத்தா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சந்தோஷம்தான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம வீட்டில் டாக் வளர்க்குறத விட இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இப்போல்லாம் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு வளர்த்து பெருசாகி கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ வந்து கண்ணூர் தான் ஆசையாக இருக்குன்ட்டு கண்ணூர் பேபி அது உங்களுக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் பாருங்கள். அது என்னெல்லாம் சேட்டை செய்யுது அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒவ்வொரு பறவையாக வாங்கி வாங்கி பார்த்தேன். அப்புறம் அப்படி பழகி குஞ்சு பொரித்து அப்படி கொடுத்துட்றது. இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ்லாம் நிறைய குஞ்சு பொரிக்கும் நல்லா. அது ஒரு சீசனுக்கு பொரிச்சிக்கிட்டே இருக்கும். இது காக்கட்டைல் குஞ்சு எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இது முட்டை போட்டுச்சுன்னா அது எல்லாமே பொரிக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படியே பொரித்தாலும் அது நல்லா பிக்காகிற வரை நமக்கு கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்து பார்த்து தான் நம்ம அதை இது பண்ண முடியும். இந்த பார்த்திங்களா, இதுதான் அந்த கிரே கலரில் இருக்கிற காக்கட்டைல் குஞ்சு. காக்கட்டைல் குஞ்சுன்னா தலையில் அந்த கொண்டை மாதிரி இருக்கும். குட்டியிலேயே அந்த கொண்டை இருக்கும். மூக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பாடி ஷேப்பும் வேறு மாதிரி இருக்கும். அதே இது நான் காட்டினதெல்லாம் லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதுவுமே ஒரு 15-20 நாள் கூட ஆகலை. முடி கூட சரியாக இன்னும் வளரலை. ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தான் இதாக தெரியும். 5 நாள் தான். 5 நாள் கழித்து மடன்னு பெருசாக ஆரம்பிச்சிடும். ஃபுட்டு நல்லா இதாயிரும். ஆனால் அந்த ஒரு வாரம் வரையும் அது நல்லா ஃபுட்டு சாப்பிடுதா அப்படின்னு நம்ம நல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தண்ணிலாம் குடிக்காது. அவங்க அம்மாவே எல்லாமே பார்த்துக்கிடும். ஆனால் அம்மாவுக்கு மட்டும் நம்ம நல்லா ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ முட்டையும் நல்லா போடும். பொதுவாக 6-7 முட்டை வரையும் கூட போடுதுங்க. சில நேரம் 8 கூட போட்டிருக்குங்க. ஒவ்வொரு நேரம் 3 தான் போடுங்க. ஆனால் அது ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்குது. பொரிக்கிறதும் அதே மாதிரி தான். இப்படியே தான் பழக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம கையில் வச்சே பழக்கிட்டு ஃபுட்டும் அதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம இங்கிட்டு வெளியே கொண்டு ஃபுட்டு கொடுக்குறதெல்லாம் எப்படின்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கலாம். அது என்ன ஃபுட்டு வாங்கணும், அதை எப்படி கலக்கணும், அந்த மாதிரி போட்டு கலந்து நம்ம கொடுத்து டெய்லி கொடுத்தாவே நம்மக்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிடுவாங்க. ஆனால் அம்மாக்கிட்ட இருக்கிறப்ப நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க ரொம்ப. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 25 நாள் கழித்து நம்ம வெளியவே தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டா நம்மளே கொடுத்து பழக்கிடலாம். இப்போலாம் நிறையா அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதோடலாம் அப்படி பண்ணலை. இவங்க எல்லாமே அவங்க அம்மாட்ட தான் ஃபுட்டை வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க. அந்த பாருங்கள், வயிற்றை பார்த்தீங்களா, அது நல்லா பார்க்குறதுக்கு நும்முன்னு இருக்கும். நல்லா சாப்பிட்ருந்துச்சுன்னா நல்லா இதாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது பூராமே குட்டியில் எடுத்தது தான். இப்போ பிக்கானவனு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு. இவன் செம்ம ஜாலியாக இருப்பான். தலையை ஆட்டுவான், தோளில் நின்றுக்கிடுவான். அப்பப்போ சங்கின்னு பறந்துடுவாங்க. 2 தடவையெல்லாம் வெளியே இருக்கிறப்ப கூண்டை விட்டு கூண்டில் கதவை திறந்தெல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. அது நம்ம பார்த்து தான் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கூடயே செட் ஆகி இருப்பாங்க. பழக்கிட்டோம்னா அப்புறம் கொடுக்குறவங்க எப்படி வச்சுக்கிறாங்களோ வாங்கிட்டு போகிறவங்க அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளேலாம் பழக்க முடியாது. பெரிய இடமா இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக நல்லா பறக்க விட்டு, நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஆசை கிடையாது. ஏதோ நம்ம கூடயே நல்லா ஜாலியாக இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு குஞ்சு பொரித்து வளர்த்து. இந்த பார்த்திங்களா, இதெல்லாம் அதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கிற ரூமில் தான் அங்கனக்குள்ளே வச்சுருப்பேன். அவங்ககிட்ட வேடிக்கை பார்ப்பாங்க, பறக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா கூண்டுக்குள்ளே இருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்திருக்கோமா, அதனால் கொஞ்சம் மிரள்வாங்க. ஆனால் கொத்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம டெய்லி எடுத்தோம்னா அவங்க அம்மாட்ட தான் இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. சீக்கிரம் கொஞ்சம் நேரம் தான் வச்சுருக்க முடியும், மிரண்டுருவாங்க. ஆனால் அதே இது நம்ம ஒரு 3 நாள் தூக்காமல் இருந்துட்டு திருப்பி தூக்கினோம்னா கொத்த ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி பழக்கணும். டெய்லி முடிஞ்ச அளவு இந்த அளவு வந்துருச்சுன்னா நம்ம தனி கூண்டு வச்சு அதில் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து அப்பப்போ வெளியே எடுத்தோம்னா அது ரொம்ப நல்லா பழகிடுவாங்க. 2வது இவங்க நல்லா விசில் சத்தம் கொடுப்பாங்க, நல்லா சவுண்டு கொடுப்பாங்க. அதில் நல்லா ஒரு இது பெண் ஆண் இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்குறது, எது பெண் எது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கு, பார்த்துக்கலாம்.